ப்ரோ எந்த வழியா ப்ரோ நீங்கள் வந்தீங்க? நான் வந்து நெல்லிக்குப்பம், பண்ருட்டி, உளுந்தூர்பேட்டை. வணக்கத்துல வெல்கம் டு MGMS தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ப்ரோ ஹேர் கட் பண்ண வந்திருக்காரு. என்ன ஒரு ப்ரோ நீங்கள்? கடலூர். எத்தனை மணிக்கு பஸ் ஏறினீங்க? 9:30 மணிக்கு ஏறினேன். காலைல 9:30 மணிக்கு ஏறினார். இப்போ வந்து மணி 3:40 ஆகுது. இப்போ தான் நம்ம கடைக்கு வந்தார். ஸோ ஹேர் கட் வந்து எப்படி பண்ணலாம் கேட்டேன். ரித்திக் ரோஷன் ஹேர் ஸ்டைல் தான் கேட்டிருக்காரு. என்னால் முடிஞ்சாலும் அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் எத்தனை ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஒரு ஹேர் எந்த அளவு இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ நாள் ஹேர் ப்ரோ வளர்த்தீங்க? ஒரு 8 மாதமாக இருக்கும். 8 மாதமா? இந்த ஹேர் ஸ்டைலுக்குன்னு ஏம் பண்ணீங்களா இல்லை ஏதோ ஒரு கேர்ஸாக இந்த ஹேர் ஸ்டைல் வெட்டணும் ஆசைப்பட்டீங்களா? உங்கள் கடையில் வந்து வெட்டணும், அது செட் ஆகுதான் பார்ப்போம் அப்படின்ட்டு. சரி, ஓகே ஓகே. ஸோ நம்ம கடைக்கு வெட்டணும் ஆசைப்பட்டு வந்துருக்காரு. முடிய அதுக்காக வளர்த்துருக்காரு. என்னால் கொஞ்சம் பெஸ்ட்டான ஒர்க் கொடுக்க போகிறேன். கடலூர்லேயே மெயின் பக்கத்தில் எந்த ஊர் ப்ரோ நீங்கள்? கடலூரில் கிராமம் இருக்குது, பக்கா கிராமம். ஊர் பேர் வந்து எய்தனூர். எய்தனூர். ஸோ ஓகே ஓகே. நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. நான் வந்து சொன்னேன், இன்னொரு வீடியோவாக மறுபடியும் சொல்கிறேன். சரி சரி. எங்கள் அக்கா பையன் தான் உங்கள் வீடியோ பார்த்துட்டே இருப்பான் எப்போவுமே. ஃபேஸ்புக்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, அவன் பார்த்துட்டே இருப்பான். இன்னைக்கு ஸ்கூல் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக அவன் கூட வந்து தான் இருக்கும். அப்படியா? ஸ்கூல் இருந்ததுனால அவனால் இன்னைக்கு வர முடியல. சரி சரி, ஓகே. பண்ணி இந்த ஹேர் ஸ்டைல் எந்த மாதிரி வெட்ட போனால் சும்மா லைட்டாக தான் வெட்ட போகிறோம். ரொம்ப ஷார்ட்லாம் பண்ண போகிறதில்ல. முடி வெட்ட மாதிரி தெரியாது. பட் ஆனால் அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து லுக்கு வந்து அந்த மாதிரி காட்டணும். ஸோ இவருக்கு அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரொம்ப லென்த்தாக இருக்கிற வந்து லைட்டாக அப்படியே குறைச்சி கரெக்டாக ஈவனாக செட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஹேர் ஸ்டைல் வைக்க போகிறோம். பேக்கில் வந்து முடி மீடியமாக இருக்கும். மோஸ்ட்லி லைட்டாக தான் வரும் டோட்டலாகவே. ப்ரோ வந்து எண்ணெய் வச்சுட்டு வந்துருக்கிற தலையில், அதனால் முடி வந்து ஒரு மாதிரி இருக்குது. எண்ணெய் வைக்காம இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக நல்லா இருந்திருக்கும். ரொம்ப நாள் ஆசை இந்த ஹேர் ஸ்டைல் வைக்கணும். காலேஜ் படிக்கும்போது எங்கள் சீனியர்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க, அந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுறான்னு. எங்கே எனக்கு நார்மலாக வெட்டுறதுக்கே ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறதுக்கே எங்கே போய் வெட்டினாலுமே, இப்போ உங்ககிட்ட கூட வெட்டுறேனே, உட்காரும் போது ஏதோ கற்பனை பண்ணிட்டு உட்காருவோம். வெளியில் போகும்போது அந்த முடி வெட்டணுமோ அப்படின்ற ஃபீல் தான் இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆசையே போயிடுச்சு. ரொம்ப நாளாக உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறதுனால ஒரு ஆசை வந்து போச்சு. சரி சரி, ஓகே. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி அண்ணங்கிட்ட போகிறதுன்னு முடிவாயிடுச்சு. அது ஏதாவது நம்ம சின்ன வயசுல ஆசையை நிறைவேற்றின மாதிரி அது இருக்கும்ல அப்படின்ட்டு தான் உங்ககிட்ட வரணும். ஏதோ ஒரு ஹேர் ஸ்டைலோட வரணும் இல்லையா அப்படின்னு ஒரு நினப்புல வந்தேன். ஓகே ஓகே. வச்சிருக்கீங்க. இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் வெட்டத்தில் மெயின்டெனன்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கணும். இதுக்கு கரெக்டாக ப்ராப்பராக ஜெல் போட்டு அந்த மாதிரி லுக்கில் எத்தனை வரத்துக்கு நீங்கள் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ண தான். நாங்கள் இங்கே சூப்பராக செட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் வீட்டில் போயிட்டு எந்த ஒரு ஜெல்லும் எதுவும் யூஸ் பண்ணாமல் செட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக நிற்காது. பேக்கில் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஆனால் உங்கள் தலைக்கு வந்து பேக்கில் முடி விட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா மண்டை வந்து அப்படியே இங்கே பெருசாக கோழி விட்ட மாதிரி இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த அளவு முடி விட்டால் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு நல்லாவே இருக்காது. நான் பார்க்குறவங்களுக்கு தெரியாது, பட் கை வச்சு இங்கே மட்டும் ஒன்றே தெரியுது எனக்கு தெரியும். பேக்லேயும் லைட்டாக தான் கட் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ ஹேர் கட் வந்து லைட்டாக குறைச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் தாடி வந்து 1 பாயிண்ட் வச்சு ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே 1 பாயிண்ட் வச்சு தான் எடுக்க போகிறோம். கட்டிங்லாம் முடிச்சாச்சு, தாடியும் லைட்டாக ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹீட்டர் போட்டு ஹேர் செட் பண்ண போகிறோம். இந்த ஹேர்ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கா இல்லைன்னு சைடில் இமேஜ் போட்டிருக்கேன். அந்த ஹேர்ஸ்டைல் இந்த ஹேர்ஸ்டைல் சேமாக இருக்கா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ரோ எந்த வழியாக ப்ரோ நீங்கள் வந்தீங்க? நான் வந்து நெல்லிக்குப்பம், பண்ருட்டி, உளுந்தூர்பேட்டை. உளுந்தூர்பேட்டிலேருந்து கள்ளக்குறிச்சி வந்துட்டு திருவண்ணாமலை பஸ் ஏறினேன். திருவண்ணாமலை பஸ் ஏறிட்டு சங்கராபுரம் வந்துச்சு பஸ்ஸு. சங்கராபுரத்துலேருந்து மூங்கில் துறைப்பட்டு. நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க. இல்லை அதுதான் நம்ம அந்த லொக்கேஷன் நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்க. குறிப்பாக நீங்கள் காலையிலே வந்து கடை உள்ளே தள்ளி வச்சிருக்கிறதெல்லாம் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் வந்தேன். மெயின்ல இருந்துட்டு உள்ள வந்து நீங்க வீடியோ தெளிவா போட்டிருந்தீங்க. ஓகே ஓகே. அதனால கடையை கண்டுபிடிச்சாரு கொஞ்சம் ஈஸியா. ஓகே ப்ரோ, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா? உண்மையாலுமே நான் வந்து இதை வீடியோக்காக சொல்லலை. நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் சார் சொல்லியிருந்தாரு, நெத்தி திரிகிற மாதிரி தலை சீவணும்னு சொன்னதுனால நீங்கள் வந்ததுக்கு கூட பார்த்துருக்கலாம். நடுக்கோடு அதே போல் கோடு எடுத்து சீவணும், இதெல்லாம் ஸ்கூலில் சார் சொன்னது தான். கோடு பக்காவாக இருக்கணும், அப்போ தான் வாக்கு, அதை எப்படி சொல்லுவாருன்னா தலையில் இருக்கிற வாக்கு சரியாக இருந்தால் தான் உன் வாக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி நான் 9th படிக்கும்போது என் கிளாஸ் சார் சொன்னது. அதனால நம்ம கோடை பக்காவே எப்பயுமே எடுத்து அப்போதுலேருந்து பழகிட்டேன். அப்புறம் நெத்தி திரிகிற மாதிரி எவன் வந்து தலை சீவரானோ அவன் தான் புத்திசாலியாக இருப்பான் அப்படின்னு அப்பயும் சார் சொன்னார். நான் படித்தது வந்து ஒரு ஸ்கூலில், பிராமண ஸ்கூல் அது. அதனால அவங்க டீச்சர்ஸ் அது போல் இந்த மாதிரியே பேசி பழக்கமா. அதனால நம்ம படிக்கிறோமோ நல்ல பேர் வாங்குறோமோ இது எதாவது கரெக்டாக ஃபாலோ பண்ணுமோ 9th இருந்து இந்த கோடு எடுக்கிறது, நெத்தி திரிகிற மாதிரி படியப்பட்டு சிவி பழக்கம் ஆயிடுச்சா. இப்போ பார்க்கும்போது நம்ம முடி நேராக நிற்குமா, இப்படி நிற்குமா, எனக்கே ஷாக் ஆகிடும். எந்த முடியாதால ஹீட்டர் போட்டு ஜெல் போட்டு செட் பண்ணால் இல்லை அது நான் ஃபஸ்ட் டைம் என் முடியும் வந்து இந்த நேர்வாடத்தில் பார்க்கறது வந்து ஃபஸ்ட் டைம் இது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இருந்தாலும் அது ஓகே தான். ஃபஸ்ட் டைம் என் முடியை வந்து நேராக பார்க்குறேன். ஓகே, உங்களுக்கு அந்த நீங்க காட்டின இமேஜ்க்கு இதுக்கு ஓகேவா சார்? நீங்க முதல்ல செட் பண்றதுக்கு முன்னாடி முடி கலைஞ்சு கிடந்துச்சுல்ல, தாடியெல்லாம் ட்ரிம் பண்றதுக்கு முன்னாடி அப்பயும் நான் முடிவு பண்ணிட்டேன். இப்படி இந்த மாதிரி முடி கலைஞ்சு கிடந்தாலே நம்ம முடி நல்லா, நம்ம முகம் பார்க்க நல்லா இருக்கும் போல இருக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். அடிக்கடி ஒரு வீடியோ எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். இந்த டைரக்டர் பா ரஞ்சித் வந்து ஒரு வீடியோவில் வந்து பேசியிருப்பாரு, காமிப்பாரு, ஒருத்தவங்க பேட்டி எடுப்பாங்க. அந்த அட்டகத்தி படத்தை வந்து ஒரு சீனை காமிப்பாங்க. இந்த வீடியோ வந்து அவர் ஹீரோ வந்து முடி வெட்டாம சலூன்கார்ட்ட சண்டை போட்டு அழுதுன்னு ஆனால் போங்கண்ணே அப்படின்ட்டு. அதை வந்து அந்த ஆங்கர் ஆகிற லேடி வந்து கேட்பாங்க, சார் இது யார் சார் அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவாரு, இது நான் தான், நானே பல கடையில போயிட்டு அழுதுன்னு வந்திருக்கிறேன், அது போல நானே பல கடையில் போய் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் தான் வந்திருக்கிறேன்னு. கிட்டத்தட்ட 8 மாசமா முடி வெட்டாமல் எப்படி அண்ணங்கிட்ட போய் முடி வெட்டணும், இவராவது அந்த முடி வெட்டுறாரான்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். 100% திருப்தியாக தான் இருக்கு. எங்கள் ஒய்ஃபு கிட்ட காலையிலே கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு வந்தேன், வரும்போது என் முகத்தை பாரு, என் முடியை பாரு, நீ என்ன பதில் சொல்ற பாப்போன்னு. நீ அப்படி எங்க தான் போய் முடி வெட்டு வர நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் காலையில அனுப்புனாங்க. அவங்களுக்கு நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன்னு தெரியாது. போய் அவங்க ரிசல்ட் சொன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஓகே, நீங்க இந்த ஹேர்ஸ்ல எப்படி செட் பண்றது தான் இப்போ வீட்டில் போய் கொஞ்சம் மெயின்டைன்ஸ் பண்ணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க ஏதாவது ஹேர் ஜெல்ல இல்ல ஹீட்டர் ஏதாவது வச்சு இந்த மாதிரி செட் பண்ணி போட்டா கரெக்டா உட்காரும். சரி, நீங்க வாராம அப்படி இப்படி கழிச்சு விட்டீங்கன்னா அந்த ஹேர்ஸ்டைல் ஒரு பர்ஃபெக்ட்டா வராது. ஓகேவா? இது நம்ம மெயின்டைன்ஸ் பண்ணா இந்த ஹேர்ஸ்டைல் லென்த் ஹேர்ஸ்டைல் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரி, ஓகே. ஸோ வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.